சமீப காலங்களில் குறிப்பாக 2000க்கு பிந்தைய வாலிபர் சமுதாயம் மார்க்கத்தில் அவர்களுக்கான தொடர்பு என்பது அருகி வருவதை, குறைந்து வருவதை நாம் பார்க்கலாம். நிறைய பேர் வீட்டிலேயே சகரு பஜ்ரு எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஏன்னா அன்னைக்கு காலையில பார்த்த சகர்ல அவர் சாப்பிட்டு ஃபுல் லோடு, சாதாரண நேரம் சாப்பிட்ற மாதிரி சகர் சாப்பிட்றது இல்லை. சகர்ல இதுவரையும் சாப்பிடுவார். இந்த கழுத்து இருக்கல அந்த இதுவரைக்கும் ஃபுல் ஓன மாதிரி வந்துடும். மார்க்கத்தின் மீது ஒருவன் பொறுமையாக மார்க்க சட்டப்படி வாழுவது என்பது, மார்க்கத்தின் மீது பொறுமையாக நிலைத்திருப்பது என்பது, இஸ்லாமிய முறைப்படியே ஒருவன் வாழ வேண்டும் என்று நினைப்பது கையிலே நெருப்பு கங்கை வைப்பதற்கு சமம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுல்லாஹல் அஸீம் நுஸல்லி வ நுஸல்லிமு அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ومن يبتغي غير الإسلام دينا فلن يقبل منه وهو في الآخرة من الخاسرين. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: سيأتي على الناس زمان الصابر فيهم على دينه كالقابض على الجمرة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும், குறிப்பாக சங்கையான இந்த மஜ்லிஸில் சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இந்த இனிய மாலை நேரத்தில் அல்லாஹுவை பற்றியும் அவனது ரசூலை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் சில செய்திகளை உங்கள் செவிகளிலே சேர்க்கும் நல்வாய்ப்பை அல்லாஹ் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹுவிடத்தில் துஆ செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா பயன் தரும் விஷயங்களை பேசவும் நாம் கேட்கவும், தொடர்ந்து அது குறித்து சிந்திக்கவும், வரும் நாட்களிலே செயலாற்றவும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்டு அல்லாஹுவால் வகுத்து தரப்பட்ட ஒரு சத்திய சன்மார்க்கமான இஸ்லாத்தில் நாமெல்லாம் முஸ்லிம்கள் என்கிற அடைமொழியோடு மிகுந்த கண்ணியத்தோடு நாம் பயணப்பட்டிருக்கிறோம். நாம் சார்ந்திருக்கிற மார்க்கமான இஸ்லாம் மனிதர்கள் கண்டுபிடித்த மார்க்கம் அல்ல. இஸ்லாமை ஏதோ ஒரு காலத்தில் மனிதர்கள் அமர்ந்து அவர்களின் கூட்டு முயற்சியால் மனிதர்கள் உருவாக்கிய சட்டமோ கொள்கையோ கோட்பாடோ மனிதர்களின் விருப்பு வெறுப்புகளோ இந்த மார்க்கத்தில் இல்லை. இந்த மார்க்கத்தை வடிவமைத்தவன் அல்லாஹ். இந்த மார்க்கத்தின் சட்டங்களை சொன்னவன் அல்லாஹ். இதற்கென்று இருக்கிற கொள்கை கோட்பாடுகளை வரையறுத்தவன் அல்லாஹ். எனவே இஸ்லாம் அல்லாஹுவின் கண்டுபிடிப்பு, மனித கண்டுபிடிப்பு அல்ல. திருக்குரானின் வழிநெடுகிலும் ஒரு வாசகம் நாம் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம்: இன்னல்லாஹ் அஸ்தஃபா லக்குமுத்தீன். அல்லாஹ் உங்களுக்கு ஒரு மார்க்கத்தை தேர்ந்தெடுத்தவன் அவன். இஸ்லாம் என்பது நம்முடைய தேர்வு அல்ல, அல்லாஹுடைய தேர்வு. இஸ்தஃபா லக்குமுத்தீன், உங்களுக்கென்று ஒரு மார்க்கத்தை அவன் தேர்வு செய்தான். ஃபலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். நீங்க மௌத்தா போறதா இருந்தாலும் முஸ்லிமாக மட்டும் தான் மரணிக்க வேண்டும். இது குர்ஆன் சொல்லுகிற கூற்று. மீண்டும் மீண்டும் இன்றைய இளம் தலைமுறைக்கு, நாளைய தலைமுறைக்கு அழுத்தமாக சொல்லப்பட வேண்டிய, பதிய வைக்க வேண்டிய செய்தி இது. அல்லாஹுவின் மார்க்கமாகிய இஸ்லாத்தில் அழுத்தமாய், பிடிப்பாய்,
உறுதியாய் என்றைக்கும் மாறாத தோரணையில் இந்த மார்க்கத்திலே பயணிக்க வேண்டும். அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிற மார்க்கத்திலே வாழ்ந்து அதிலேயே மரணிக்கவும் வேண்டும். இது குர்ஆன் சொல்லுகிற செய்தி. நான் உங்களிடத்தில் இன்றைக்கு இருக்கிற பெண்கள், இளைஞர்கள், இன்று இருக்கிற சமுதாய சூழ்நிலை, இவைகளை பற்றி எல்லாம் பேசுவதற்கு முன்னால் ஒரு முன்னுரையாய் 1-2 செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அழுத்தமாக அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டிய செய்தி, இந்த மார்க்கம் நம் உயிரினும் மேலானது. எத்தனை கோடி கொட்டி கொடுத்தாலும் நம்மால் பெற முடியாத பெறுதற்கரிய பேரு பாக்கியம் இஸ்லாமிய மார்க்கம். யார் செய்த நல்ல துவாவோ கேட்காமலே நாம் எல்லாம் முஸ்லிம்கள். என்னை முஸ்லிம் ஆக்கு என்று நான் கேட்கவில்லை. அல்லாஹ் முஸ்லிம் பெற்றோரின் வயிறிலே பிறக்க வைத்தான். கேட்காமலேயே இந்த மார்க்கத்தை பெற்ற காரணத்தால் இங்கே சில பேர் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து வருகிறார்கள் அல்லவா, அவர்களை விட நாம் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறோம். நீங்கள் உலகம் முழுக்க தேடி பாருங்கள். பல்வேறு மதங்களில் இருந்து, வேறு பல கொள்கைகளில் இருந்து இஸ்லாமை தேர்வு செய்து யாரெல்லாம் முஸ்லிம் ஆனார்களோ அவர்களுக்கு தெரிகிற அளவுக்கு இஸ்லாத்தினுடைய மதிப்பும் மரியாதையும், பரம்பரை முஸ்லிம்கள் என்று நாம் சொல்லிக் கொள்ளுகிற தந்தை பாட்டன் பூட்டன் என்றெல்லாம் வழி வழியாக முஸ்லிமாக இருக்கிற நமக்கு அதன் மரியாதையில் கொஞ்சம் தொய்வு, கொஞ்சம் சுணக்கம், கொஞ்சம் தளர்வு தெரிவதை நாம் பார்க்கலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என்ன கைமாறு செய்தாலும் திரும்ப பெற முடியாத பெரும் பாக்கியம் சத்திய இஸ்லாத்தில் அல்லாஹ் நம்மை எல்லாம் வைத்திருக்கிறார். இது முதல் செய்தி. இரண்டாவது செய்தி, உலகத்தில் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் உலகத்தில் ஒரு சிறந்த தலைமை, வழிகாட்டி, முன்னோடி, வாழ்வியல் நெறிகளை சொல்லி தந்த தலைவர் ஆல்மோஸ்ட் உலகத்தில் யாரும் இல்லை. இந்த நம்பிக்கை முதலில் முஸ்லிம்களுக்கு வேண்டும். நான் பெற்றிருக்கிற தலைவர், எனக்கு வழிகாட்டுகிற தலைவர், என் வாழ்வியல் முன்னோடி, எனது மார்க்கத்தினுடைய தலைவர் போல் உலகத்தில் யாரும் இல்லை. யாரையும் அண்ணாந்து பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஆஹா, அங்க நல்லா இருக்கு, இங்க நல்லா இருக்கு, யாரையும் போய் பின்னாலே துரத்தி போகவோ அண்ணாந்து பார்க்கவோ அவர்களின் சட்டங்களும் கொள்கைகளும் நன்றாக இருக்கிறது என்று சொல்லுகிற சூழல் இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்களுக்கு வராது. காரணம், நாம் பெற்றிருக்கிற பெருந்தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல் ஒப்பும் உயர்வும் உள்ள தலைவர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை. இதை இளம் தலைமுறைக்கு ரொம்ப அழுத்தமா சொல்லி தரணும். ஏன்னா மேம்போக்காக அவர்கள் எல்லாம் ஒரு இஸ்லாமிய டச்சில் இருக்காங்க, ஆழமாக இல்லை. நான் ஆண்களையும் சொல்லுகிறேன், பெண்களையும் சொல்லுகிறேன். சமீப காலங்களில் குறிப்பாக 2000க்கு பிந்தைய வாலிபர் சமுதாயம் மார்க்கத்தில் அவர்களுக்கான தொடர்பு என்பது அருகி வருவதை, குறைந்து வருவதை நாம் பார்க்கலாம். 2K கிட்ஸ் சொல்றாங்கல்ல, ஜென்சி தலைமுறையினர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 25 வருஷமா சுமார் 2000 இருந்து 2025 வரைக்கும் உள்ள தலைமுறை, நல்லா சொல்ல போனா மீடியா தலைமுறை, சோசியல் மீடியா தலைமுறை, ஆன்லைன் வாலிபர்கள், இப்படி என்ன பேர் வேணாலும் சொல்லலாம். அவனுக்கு தாயை விட, தந்தையை விட, மனைவியை விட, மக்களை விட, மார்க்கத்தை விட, மற்ற எல்லாரையும் விட அவனுக்கு ஆக பிடிச்ச ஒரே ஒரு பொருள் மொபைலும், அதன் வழியே ஆன்லைனும், அதுக்குள்ள இருக்கிற சோசியல் மீடியாவும். சோறு தண்ணி இல்லாம கூட இருந்துருவான், அதை புடுங்கினா உயிரோடு இருக்க மாட்டான். அதனாலதான் அதுல சார்ஜ் தீர்ந்து போனாவே டெத் ஆயிருச்சுங்கிறான், என்னமோ மௌத்தா போயிட்ட மாதிரி. அதோடு இருக்க வேண்டும். ராத்திரி 1 மணி 2 மணி வரை இருக்கிறான். இந்த தலைமுறை தூங்க செல்லுவதற்கு ராத்திரி 1 மணி 2 மணி ஆகுது. சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். என் நினைவுக்கு வருகிறது சஹீஹுல் புகாரில ஒரு ஹதீஸ் என்ன தெரியுமா? பாபு நஹி அன் சம்ரத்தில்லை, இரவு விழிப்பது தடை அப்படிங்கிற பாடத்துக்கு தலைப்பே அதுதான், இரவு விழிப்பது தடை. அதுல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸ் கொண்டு வர்றாங்க. கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரஹு நௌம கப்லல் இஷாஇ வல் ஹதீத பஅதல் இஷா. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு முன்னால் தூங்குவதையும் இஷாவுக்கு பின்னால் பேசிக் கொண்டிருப்பதையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தார்கள். பொதுவாகவே அந்த காலத்துல சஹாபாக்கள் காலத்துல மக்ரிப் தொழுதுட்டு சாப்பிட்டுருவாங்க. மக்ரிப் தொழுதுட்டு சாப்பிட்டாங்கன்னா
இஷா வரைக்கும் அப்படியே கட்டுப்படுத்துறதே கஷ்டம். ஏன்னா சாப்பிட்ட உடனே ஒரு ஒரு லோடு போட்டா, அதுலேயும் கொஞ்சம் ஓவர் லோடு போட்டா உடனே தூக்கம் வரும். அதனால அவங்க இஷா வரையும் அப்படியே தள்ளாடிட்டு இருப்பாங்க. இஷாவுக்கு முன்னாடி இஷாவை தொழுகாம தூங்கிறாங்க, கண்டிப்பா இஷாவை தொழுகணும் அப்படிங்கறதுக்காக இஷாவிற்கு முன் தூங்குவதை வெறுத்தார்கள். கண்டிப்பா சாப்பிட்ட ஒண்ணு தூக்கம் வரும் இல்லையா? ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா சகுரு செஞ்சுட்டு ஃபஜ்ர் தொழுகிற மாதிரி. நம்மளுக்கு நிறைய பேர் வீட்லயே சகுரு ஃபஜ்ர் எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஏன்னா அன்னைக்கு காலையில பார்த்த சகர்ல அவர் சாப்பிட்டு ஃபுல் லோடு, சாதாரண நேரம் சாப்பிட்ற மாதிரி சகர் சாப்பிட்றது இல்லை. சகர்ல இதுவரையும் சாப்பிடுவார். இந்த கழுத்து இருக்கல அந்த இது வரைக்கும் ஃபுல் ஓன மாதிரி வந்துடும். அந்த மாதிரி சாப்பிட்ட உடனே ஃபஜ்ர் தொழுகைக்கு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா ரோபோ மாதிரி வருவாங்க. சாப்பிட்டு தூங்கிறாத, இஷாவை தொழுதுட்டு தூங்கு. இந்த ஹதீஸ்ல அடுத்த வரி என்ன தெரியுமா? ஒல் ஹதீஸ பஅதல் இஷா, இஷாவுக்கு பின்னால் பேசி கொண்டிருப்பதை நாயகம் வெறுத்தார்கள். அதாவது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டையோ வீட்லையோ திண்ணையிலையோ தெருவிலையோ அங்காங்க ஊர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நின்றுட்டு கூட பேச வேணாங்கிறப்போ இந்த மொபைலை கையில வச்சுட்டு சர்வதேச அளவுல பேசிட்டு இருக்கான் நம்ம பையன். கையில மொபைல ராத்திரி 1 மணி வரை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் ஒரு ஆள்கிட்ட பேசல, அவனுடைய 4-5 நண்பர்கள்ட்ட மட்டும் பேசல. அதுவும் சோசியல் மீடியாக்குள்ள போனான்னா, இந்த பேஸ்புக்ல இந்த இன்ஸ்டாக்குள்ள எல்லாம் போனான்னா, இப்போ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வாண்டெல்லாம் இன்ஸ்டால இருக்கு, துணுன்னு இருக்கு. இன்னும் அரும்பு மீச கூட முளைக்கல, 10 வயசு 12 வயசு, அவன் இன்ஸ்டால அவனுக்கு ஒரு அக்கௌண்ட் வச்சுட்டு உட்காந்துருக்கான். அவன் அவனுக்கு தேவையானது எல்லாம் போடுறான், அவனுக்கு தேவையானது எல்லாம் எடுத்துக்கிறான். இரவு ராத்திரி 1 மணி வரை. இந்த பாடமே எதற்கு தெரியுமா? இஷாவுக்கு பின்னால் நீண்ட நேரம் விழிக்க வேண்டாம். சஹாபாக்கள், நான் சொல்ல வந்த விஷயம், மக்ரிபுக்கு பின்னாடியே சாப்பிட்றதுனால இஷாவுக்கே தூக்கத்தோடு தான் வருவாங்க. தொழுத உடனே தூக்கம் வந்துடும், தூங்கிடுவாங்க. ஆக அவர்கள் தஹஜ்ஜத்துக்கு இரவுல 3/2 பகுதி கடந்ததற்கு பிறகு எழ வேண்டும், எழுவார்கள். ஏறத்தாழ 2 மணி 2:30 மணிக்கெல்லாம் தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சிருவாங்க. நான் எதுக்கு சொல்ல வர்றேன்? இந்த உம்மத்தினுடைய முந்தைய தலைமுறை எப்ப தூங்கி எந்திரிச்சாங்களோ அந்த டைம்ல தான் நாம இப்ப தூங்க போறோம். நம்ம பையன் தூங்க போறதே எத்தனை மணிக்கு? சஹாபாக்கள் தூங்கி எந்திரிச்ச நேரத்துல தான் இவன் தூங்க போறான். ஃபஜ்ர் தொழுகையில் நீங்கள் எத்தனை இளைஞர்களை பார்க்க முடிகிறது? உங்க ஊர் கல்பிட்டியில எப்படின்னு தெரியல, நான் இந்தியா சூழ்நிலையில சொல்றேன். வயசான வெள்ளத்தாடி பூரா ஃபஜ்ர்ல பார்க்கலாம், கொஞ்சம் குறைந்த வயசை வந்து பார்க்க முடியாது. காரணம், இவன் ராத்திரி 1 மணி 1:30 மணி வரையும் மீடியால உட்கார்ந்துருக்கிறான், சோசியல் மீடியால. அதை அப்படியே போட்டு பார்த்து பார்த்து இப்படியே தள்ளி தள்ளி தேய்ச்சு என்னை விட்டுடா அப்பான்னு அது கெஞ்சி ஒரு கடைசியில அது மவுத்தா போயிடும். எது பூரா சார்ஜும் போயிருமில்ல, சார்ஜ் போயிடும். இல்லைன்னா அவன் என்னமோ அந்த இது போட்டிருக்கானே ஜிபி என்னமோ இது, அதெல்லாம் போயிடும். போய் அது மவுத்தா போனோன்னு அதை தூக்கி பொட்டி அவன் படுத்து தூக்கிடுவான். அது இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரம் இருப்பான். இளைய தலைமுறை, இன்றைய இளைய தலைமுறையை ஆன்லைன் தலைமுறை என்று சொல்லுகிறார்கள். ஆன்லைன் தலைமுறை அழுத்தமாக திரும்ப திரும்ப அவர்களுக்கு மார்க்க நெறிகளின்படி காலங்கள் மாறினாலும், நாகரீகம் என்ற பெயரிலே கோலங்கள் மாறினாலும், கண்டுபிடிப்புகள் என்ற பெயரிலே பல்வேறு நாசகார விஷயங்கள் வந்தாலும் மார்க்கத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்பதை இன்றைய வாலிப ஆண்களுக்கும் பருவம் எய்திய வாலிப பெண்களுக்கும் உரத்து சொல்ல வேண்டிய அவசியம் இந்த உம்மத்தில் உலமாக்களுக்கும் உமராக்களுக்கும் உண்டு. காலம் கெட்டு போய்தான் இருக்கும், காலமெல்லாம் நல்லா இருக்காது. ஒரு ஹதீஸ் ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி வரக்கூடிய காலத்தை குறித்து எச்சரித்து அவர்கள் சொன்ன நிறைய நபிமொழிகள்ல ஒரு நபிமொழி, சயஅதி அலன் நாஸி ஸமானுன், பின்னால் ஒரு காலம் வரும், அஸ்ஸாபிரு ஃபீஹிம் அலா தீனிஹி கல் காபிதி அலல் ஜமர், மார்க்கத்தின் மீது ஒருவன் பொறுமையாக மார்க்க சட்டப்படி வாழுவது என்பது, மார்க்கத்தின் மீது பொறுமையாக நிலைத்திருப்பது என்பது, இஸ்லாமிய முறைப்படியே ஒருவன் வாழ வேண்டும் என்று நினைப்பது கையிலே நெருப்பு கங்கை வைப்பதற்கு சமம். கையில நெருப்பு கங்கை வச்சிருக்கிறவன் ஸ்டேபிளா வைப்பானா? அப்படியே ஸ்டாண்டர்டா கையை அப்படி வைக்க முடியுமா? கையில நெருப்பு கங்கு, அவன் தடுமாறுவான், துள்ளுவான், கை நடுக்கம் ஏற்படும், வீச நினைப்பான், குறைந்தபட்சம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உருட்டுவான். கையில உள்ளங்கையில நெருப்பை வைத்தவன் எப்படி அவனால்
அந்த கையில நெருப்பை ஜமாளிக்க முடியாமல் துள்ளுவானோ துடிப்பானோ, அதுபோலத்தான் காலம் செல்ல செல்ல மார்க்கத்தினுடைய சட்ட பிரகாரம் ஒருவன் வாழுவது என்பது கேள்விக்குறியாகிவிடும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அவ்வளவு கஷ்டமான காலத்திலும் யாராவது மார்க்க சட்டப்படி வாழ்ந்தால் ஃபலஹு அஜ்ரு மிஅதி ஷஹீதின் மின்கும், உங்கள 100 ஷஹீதுகளுடைய கூலி உண்டு. சில ஹதீஸ்ல இப்படி வருது, அஜ்ரு 50 மின்கும், உங்கள 50 பேருடைய கூலி உண்டு. சொல்றது யார்கிட்ட? சஹாபாக்கள்கிட்ட. நபித்தோழர்களுக்கு ஒரு சந்தேகம், மார்க்க சட்டப்படி போக போக காலம் கெட்டு போன காலத்துல ஒருத்தர் வாழ்ந்தா 50 பேர் கூலினா அந்த காலத்துல உள்ள 50 பேரா இருக்கும். நாமெல்லாம் சஹாபாக்கள், நாம ரசூலை பார்த்திருக்கோம், வகி வர்றதை பார்த்திருக்கோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல வாழ்றோம். நம்மள மாதிரி 50 பேருடைய கூலியா இருக்காது. அவர் காலத்துல கெட்டுப்போன காலத்தில் வாழுகிற ஒருவர் அவர் மாதிரி 50 பேருடைய கூலியா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சாபி வாயை விட்டு கேட்டார், யா ரசூலல்லாஹ், அஜ்ரு 50 மின்னா அம் அஜ்ரு 50 மின்ஹும், இந்த 50 பேர் கூலி அவருக்கு கிடைக்கும் நீங்களே, அந்த 50 பேரு அந்த காலத்துல வாழ்ற 50 பேரா இல்ல எங்கள்ல நபித்தோழர்களாகிய சஹாபாக்களாகிய எங்களை போல் 50 பேரான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜ்ரு 50 மின்கும், உங்களை மாதிரி 50 பேருடைய கூலி. பொல்லாத காலத்திலேயும் மார்க்க சட்டப்படி வாழுவதற்கு முயற்சிக்கிறவருக்கு அல்லாஹ் வழங்கிய கூலி 50 சஹாபாக்களினுடைய கூலி. அவருக்கு அப்பவும் பொறுக்கல அந்த நபித்தோழருக்கு, அது எப்படி நம்மள மாதிரி 50 பேரு கேட்டுருவோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் திரும்ப கேட்டார். அது ஏன் அப்படி? நாங்கள் உங்கள் காலத்திலே பிறந்தோம், நாங்கள் உங்கள் காலத்திலே வாழ்ந்தோம், உங்களோடு தோழமை கொள்ளுகிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான். அவங்களுக்கு எதனால 50 சஹாபாக்களின் கூலி? அழகா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லிஅன்னகும் தஜிதூன அலல் கைரி அஅவானன் வஹும் லா யஜிதூனஹு, உங்களுக்கு நல்லதை சொல்றதுக்கு நான் இருக்கிறேன்ல, நன்மையை தூண்டுவதற்கு உங்களுக்கு உதவியாளர்கள் இருக்கிறார்கள். ஒரு காலம் வரும் நன்மையை தூண்டுவதற்கு கூட ஆள் இல்லாமல் திரும்பிய திசையெல்லாம் ஆபாசம், அபாயங்கள், அருவருப்பானவை, மானக்கேடானவை, மார்க்கத்திற்கு முரணானவை, அத்துமீறல்கள் அத்தனையும் நடக்கும். நல்ல காரியத்தில் உங்களுக்கு இருப்பது போல் அவானுகள், உதவியாளர்கள் அவர்களுக்கு இல்லை. எனவே அவர்களுக்கு 50 மடங்கு கூடி. இன்னைக்கு இருக்கிற வாலிப சமுதாயத்தை இந்த ஹதீஸனுடைய தொடர்பு படுத்தியே பார்க்கலாம் நாம். அவர்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள். யாராவது கரெக்டா மார்க்க சட்டப்படி ஒரு வாலிபர் வாழணும்னு நினைச்சா, ஒரு வாலிப பெண் வாழணும்னு நினைச்சா முடியாதுங்கிற அளவுக்கு நெருப்புல கையில நெருப்ப வச்சிருக்கிற மாதிரி நாலா பக்கமும் நாசகாரமான விஷயங்கள் இருக்கிறது. அத மொபைல ஓபன் பண்ணாவே போதும், ஏதாவது அசிங்கத்தை பரப்புகிற ஊடகங்களால் இவன் இழுக்கப்படுகிறான். இப்போலாம் இந்த மொபைல்ல உள்ள இந்த நெட்வொர்க் எல்லாம் இருக்கு, அந்த கம்பெனியே அந்த வேலையை செய்யறான். நம்ம சும்மா இருந்தோம்னா கீன்னு மெசேஜ் அடிக்கும், எடுத்து பார்த்தோம்னா அதுல சொல்றான், தனியாக இருக்கிறீர்களா, உங்களோடு பேசுவதற்கு நாங்கள் இருக்கிறோம். நீ என்ன மாமனா மச்சானா, நீ எதுக்கு எங்க கூட பேசுற? ஒண்ணும் இல்ல, சும்மா இருந்தாவே மெசேஜ் வருது. ஆர் யூ ஃபீலிங் லோன்லி, ரொம்ப வெறுமையா ஃபீல் பண்றியா, தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றியா, எங்கள்கிட்ட பேசுன்னு ஒரு நம்பர் அனுப்புறான். பேசுறேன்னா அப்படியே கூட்டிட்டு போய் நரகத்தோட பாதாள வரைக்கும் கொண்டு விட்டுருவான். ஒருவன் மார்க்க சட்டத்தை சரியாக பின்பற்றி வாழ முடியவில்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய உலக ஊடகங்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறது. குறிப்பா சோசியல் மீடியா. பிள்ளைகளும் அப்படித்தான் இருக்கு, பையனும் அப்படித்தான் இருக்கு. தாய்மார்களும் பயானுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க உலமாக்கள். முதல்ல எல்லாம் இந்த பசங்க பிள்ளைங்க பின்னாடி துரத்திக்கிட்டே போவான். அது ஸ்கூலுக்கு போனா போவான், மதரசாவுக்கு போனா போவான், மார்க்கெட்டுக்கு போனா போவான், பின்னாடியே சுத்துவான். கொஞ்சம் இந்த ஆன்லைன் காலத்துல லேசா மாறிடுச்சு போல தெரியுது. இந்த பிள்ளைங்க பின்னாடி துரத்துது. இப்போ இவனை துரத்துது, அவனோட இன்ஸ்டாக்குள்ள வருது, அவனோட ஃபேஸ்புக்ல வருது, அவனோட வாட்ஸ்அப்ல வருது. நாங்கெல்லாம் எங்க பிள்ளைகளை ரொம்ப ஒழுக்கமா வளர்த்திருக்கோம். அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், என் புள்ள அப்படி, என்னோட மக இப்படி நல்லா பேசுவார். ராத்திரி 1 மணிக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் கீன்னு பெட்ஷீட்டுக்குள்ள இருந்து சத்தம் வருது.
லைட் எரியுது பெட்ஷீட்டுக்குள்ள. ராத்திரி 1 மணிக்கு நீ என்ன பயானா கேட்குற? இல்ல 1 மணிக்கு ஏதாவது சுதேசி இமாமுடைய கிராத்து கேட்குறியா? எவனோ அஸ்ஸலாமு அலைக்கும் அனுப்புறான் ராத்திரி 1 மணிக்கு. இது ராத்திரி 1 மணிக்கு பதில் போடுது வாலைக்கும் சலாம்னு. அன்பானவர்களே, காலம் எவ்வளவு தூரம் போயிருக்கிறது என்றால், மார்க்க சட்ட பிரகாரம் ஒருவன் வாழ நினைத்தால் கூட அவன் வாழ முடியாது என்கிற அளவுக்கு, நெருப்பு கங்கை கையில வைத்திருக்கிற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமூகம், பருவ பெண்களினுடைய சமூகம் திசை திருப்பப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மிகப்பெரிய விழிப்புணர்வை அடுத்த தலைமுறைக்கு நாம கொண்டு போனோம். இப்ப இருக்கிற 60 வயசுக்கு மேல உள்ளவர்களுடைய காலம் எல்லாம் கழிக்கிற போது அவ்வளவுதானே. உங்க உம்மத்துடைய வயசு 60க்கும் 70க்கும் இடையில இருந்தானே ஹதீஸ்ல இருக்கு. அமார் உம்மத்தி மாபைன சித்தீன இல சபையின், என் உம்மத்துல பெரும்பாலான பேருடைய ஆயுள் காலம் 60க்கும் 70க்கும் இடையில. 70க்கு மேல உள்ளதெல்லாம் போனஸ்ல ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒன்றும் பயப்பட வேணாம், எல்லாம் ஆயுசை நீட்டி கொடுக்கட்டும். இல்ல, இந்த தலைமுறை இப்போது இருக்கிற 60 70 கடந்தவர்கள் விடை பெற்று விட்டால் நாளைய தலைமுறை அந்த இளைஞர்கள்ட்ட தான் இருக்குது. அதனால் தான் அவர்களை செம்மைப்படுத்த வேண்டிய, அவர்களை ஒழுங்காற்றுப்படுத்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. இன்னைக்கு வேணா நீங்க இருக்கிறவங்க தலைவர், செக்ரட்டரி, முத்தவள்ளி, அவரு இவரு எல்லாமே பணிப்பாளர், அது இது எல்லாம் இன்னைக்கு வயசானவங்க நம்ம இருக்கிறோம். நாளைய நம்முடைய பள்ளிவாசல்களின், நம்முடைய மதரசாக்களின், நம்முடைய மார்க்க அமைப்புகளுடைய தலைவர்கள் எல்லாமே அந்த வாலிபர்கள். நம்முடைய மஸ்ஜிதினுடைய செக்ரட்டரிகள் அந்த வாலிபர்கள். நம்முடைய சமுதாயத்தின் வாழ்வு தாழ்விற்கு பொறுப்பேற்கிற கடமையோடு பணியாற்ற வேண்டியவர்கள் எல்லாம் அதில் இருக்கிறார்கள். அதனால் மார்க்கத்தை அவர்களுக்கு உணர்வூட்டி அழுத்த பதிய வைக்க வேண்டிய பொறுப்பு நம் எல்லோருக்கும் உண்டு. ஆனால் இந்த காலம் கெட்டு போச்சுமாங்கல்ல, அது பொய்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, உண்மைதான். காலம் கெட்டு போயிருப்பதும் உண்மை. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஒரு நபிமொழி. அவங்க சொல்றாங்க, சமிஅது மின் நபியிக்கும் அஸ்ஸாதிக் வல் மஸ்தூக், அல்லாஹ்வின் தூதராகிய உண்மை மட்டுமே பேசும் பெருமானார் சொல்ல நான் கேட்டேன். சொல்றது யாரு? நபித்தோழர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, லா யஅதி அலைக்கும் ஸமானும் இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு. இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய எந்த காலமாக இருந்தாலும், லா யஅதி அலைக்கும் ஸமான், இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய எந்த காலமாக இருந்தாலும், இல்லல்லதி பஅதஹு அஷர்ரு மின்ஹு, என்னுடைய காலத்திலே இருந்து அடுத்தடுத்த காலம் முந்தைய காலத்தை விட மோசமாக இருக்கும். இது அநேகமா எல்லாரும் ஒத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு காலமும் அதற்கு முந்தைய காலத்தை விட மோசமாக இருக்கிறது. என்ன செய்ய தம்பி, மைக்கு தொண்டையை இழுக்குது, சரியில்லை. எந்த மைக்கு சரியில்லை, இதா அதான் தெரியலையே. மைக் எடுத்துங்க, எடுத்து நல்லா வச்சுங்க.
இதை கழட்டிடுறேன், இது வேண்டாம், இதுதான் ரொம்ப இடைஞ்சல் பண்ணுது. கொஞ்சம் முன்னாடி போதும். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு நபிமொழியை சொன்னோம். இனிமேல் வரக்கூடிய காலம் முந்தைய காலத்தை விட மோசமாக இருக்கும். உண்மைதானே? நீங்க சில பேர் நினைக்கலாம், இல்ல இல்ல முந்தைய காலத்துல எல்லாம் பெரிய அளவுல ஒண்ணும் இல்லை, இன்னைக்கு ரொம்ப நாங்க வளர்ச்சி, இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸா இருக்கும், அப்படி இப்படி விஞ்ஞானம், தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி இதெல்லாம் நடந்திருக்கல. முன்னாடி ஒரு காலத்துல ஒண்ணும் இல்லை, முன்னாடி ஒரு போன் பேசுறதுக்கு என்ன கஷ்டப்பட்டாங்க, இன்னைக்கெல்லாம் அப்படியா இப்படி அமுத்துனா அடுத்த நிமிஷம் யூஎஸ்ல உள்ளவன்ட்ட பேசுறோம்ல, இதெல்லாம் நிறைய நினைக்கலாம். ஆன்மீக ரீதியாக, மார்க்க ரீதியாக, வணக்க வழிபாடு ரீதியாக, நன்னடத்தைகள் நன்னெறிகள் ரீதியாக பார்த்தால் முந்தைய காலத்தை விட நாம் மோசம். போன காலத்தை விட நாம மோசங்கிறதுக்கு வேற எந்த ஆதாரமும் தேவையில்லை. இந்த ஒரே ஒரு மொபைல் போதும். இந்த அது இல்லாத காலத்துல வாழ்ந்தாங்கல்ல, அநேகமா அவங்க எல்லாமே சொர்க்கம் போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இதை வச்சுக்கிட்டு நம்ம படுற பாடு, இதை ஒரு நாளைக்கு எத்தனை பொய் புரட்டு அது இது காதல வச்சுக்க வேண்டியது. அவன் இங்க கடைவீதியில நின்றுட்டு கல்வெட்டிலே இல்லைங்கிறான், எங்கேயாவது எதையாவது சொல்றான், எங்கேயாவது இருக்கிறதா சொல்றான். 1000 பொய் புரட்டு எல்லாம். மொபைல் இல்லாத காலத்துல வாழ்ந்தாங்கல்ல, அநேகமா சொர்க்கம் போயிடுவாங்க. எல்லாம் கேட்பான், உன் காலத்துல மொபைல் இருந்துச்சா? இல்ல, போ, உனக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போ. போன காலத்தை விட நம்முடைய காலம் சில விஷயங்களில், கண்டுபிடிப்பு விஷயத்தில், கருவிகள் விஷயத்தில், டெக்னாலஜி விஷயத்தில், பொருட்களினுடைய பயன்பாடு விஷயத்தில் வேணும்னா முன்னேறி இருக்கலாம். ஆன்மீக ரீதியாக முன்னேறல, நிச்சயம் முன்னேறல. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஹாஜி ஊர்ல இருப்பாங்க, கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க. வந்தா ஆஜியாரு, வரலன்னா ஜனாசா, முடிஞ்சு மௌத்தா போயிட்டாருன்னு அர்த்தம். அப்படியே கப்பல்ல கடல்ல கட்டி இறக்கி விட்டு வந்துருவாங்க. இந்த பக்கம் எல்லாரும் திரும்பி வந்தப்பதான் தெரியும் ஆஜியாரு மௌத்தாயிட்டாரு. வழியில கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போனவங்க இருக்கீங்களா? போனவங்களை கேட்டு பாருங்க. ஒரு ஜனாசா வைட்டா தளத்துல கொண்டு வந்து வச்சு கப்பல்ல இருக்கிற எல்லா ஹாஜிகளும் ஜனாசா தொழுகுவாங்க, கஃபனு மூஞ்சியை மூடுவாங்க, தலை காலை கட்டுவாங்க, பிஸ்மில்லான்னு கடல்ல அப்படி இறக்குவாங்க. அடுத்த நிமிஷம் அவர் உயிரினங்களுக்கு இரையாகி விடுவார். வீட்டுக்கு தகவல் கூட அவர் மௌத்தா போனது உடனே வராது. அது நடுக்கடல்ல ஜனாசா. கரைக்கு போன பிறகு தகவல் சொல்லப்பட்டு அவர் வந்து சேர்றதுக்குள்ளேயே, தகவல் வந்து சேர்றதுக்குள்ளேயே 6-7 நாள் ஆகி போயிடும். சமயங்கள்ல உடன் போனவங்க வந்து சொல்லுவாங்க, அவங்க மௌத்தாயிட்டாங்க, நாங்க அடக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு வந்தவங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன் தெரியுமா? போயிட்டு வந்த ஹாஜியார்கள், எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய ஊர்ல ஹாஜியார் இருக்காங்க. துவா கேட்டா கபூல் ஆயிருக்கு. முன் சஃப்ல நிப்பாங்க. மௌத்தா போற வரையும் ஜமாத்தை விட மாட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த எத்தனையோ பேர் தஹஜ்ஜத் தொழுகையாளிகளா வஃபாத் வரையும் இருப்பாங்க. எல்லா நேரத்திலையும் அவரை ஜமாத்தோட பார்க்கலாம். உண்மையாலுமே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது அதனுடைய புனிதம். அவர்கள் அன்று பிறந்த பாலகனை போல திரும்பி வந்தார்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையில் அப்படிங்கிறத பூராமே நாம அந்த ஆஜியார்கள்ட்ட பார்த்தோம். எங்களுடைய இந்தியாவில் சில ஊர்கள்ல, அந்த ஊர்லயே கப்பல்ல ஹஜ்ஜுக்கு போன ஆஜியார் ஒருத்தர் எப்போதும் ஜமாத்தோட இருப்பாரு. ஊர்ல பஞ்சம் வந்துச்சுன்னா மழை துளைக்கு போய் எல்லாரும் நின்றுட்டு ஊருக்கு வெளியே ஈதுகா மைதானத்துல அவரை நின்று தான் துவா செய்ய சொல்லுவாங்க. அவர் துவா செய்வாரு. வரும்போது மழையில நினைஞ்சிட்டே வருவாங்க. இந்த வரலாறு நிறைய கிராமங்கள்ல உண்டு. நான் எதுக்கு சொல்றேன் தெரியுமா? இப்போ ஆயிரக்கணக்கான பேர் ஹஜ்ஜுக்கு போறோம். உண்மையாலுமே ஹஜ்ஜுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகி வந்தவங்க எல்லாம் அந்த ஹாஜியாருங்கிற இலக்கணத்தோடு நடந்துக்கிறாங்களா? எத்தனை பேர் ஜமாத்துல பாபந்தியா இருக்கிறது? எத்தனை பேர் பள்ளிவாசல் தொடர்போடு இருக்கிறது? எத்தனை பேர் போயிட்டு வந்த பிறகு போறதுக்கு முன்னாடி உள்ள தவறுகளை எல்லாம் செய்யாம திருந்தி வாழ்றது எத்தனை பேர்? இல்ல. இப்போலாம் அடிக்கி பார்த்தா உம்ரா, திருமண ஆளுக்கான உம்ரா, போன வாரம் உம்ரா, அடுத்த வாரம் உம்ரா, மாசம் உம்ரா, குடும்பத்தோட உம்ரா, இன்னும் எங்க போயிட்டாரு உம்ரா போயிட்டாரு. இத்தனை உம்ரா போறீங்களே, இத்தனை ஹஜ்ஜுக்கு போறீங்களே. பழைய ஹாஜிகளை போல நம்முடைய போன தலைமுறை, நம்முடைய வாப்பாவோட வாப்பாவோ அல்லது அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த போது ஏற்பட்ட ஆன்மீக பலம்,
அந்த வணக்க வழிபாடுகளின் தரம் இன்னைக்கு இருக்குதா? நிச்சயமா இல்லை. அண்ணலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் எவ்வளவு தூரம் உண்மை? இனிமேல் வருகிற காலம் முந்தைய காலத்தை விட மோசமாக இருக்கும். போன தலைமுறை இளைஞர்களை போல இன்னைக்கு இல்ல. அவன் விளையாண்ட விளையாட்டு பூரா இன்னைக்கு உள்ளவன் விளையாடல. இன்னைக்கு உள்ளவன் எந்த விளையாட்டும் இல்லை, கையில அது மட்டும்தான் இருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவன் திருந்தலான்னு நினைச்சாலும் அது விட மாட்டேங்குது. அவன் ஏதாவது கிராத்து கேட்கலான்னு சுதைசி அப்படின்னு கிராத்து போடுவான், அங்க சுதான்னு ஒண்ணு குறுக்க வரும். அவன் போட்டது என்னமோ நல்லதுதான், அது வேற ஒண்ணு குறுக்க வரும். இவன் வேற என்னத்தையாவது பயானு அது இதுன்னு போட்டாலும் அது கூட நாலு சேர்ந்து வரும். அவன் அதையெல்லாம் விட்டு போட்டு எது வருதோ அதுக்குள்ள போயிடுவான். போனான்னா ராத்திரி 1:30 தான் திருப்பி வருவான். இது ஆண்களுக்கும் பொருந்துகிறது, பெண்களுக்கும் பொருந்துகிறது. சமீப காலத்தில் முந்தைய காலத்தை விட மோசம். நல்லா அஜர்த்து சின்ன வயசுக்காரங்களை எல்லாம் நல்லா திட்டுறாருன்னு நினைக்க வேணாம், வயசானவங்களும் தான். ஆண்டவனே கிளவியெல்லாம் யூடியூப் பார்க்குது, அவங்க பூரா அதுலதான் இருக்கு. நம்ம அண்ணிமா ராதிமா பாப்பமா அந்த அத்தம்மா அந்த மாதிரி இருக்குதுவோ, அது ஒரு யூடியூப்பை வச்சுக்கிட்டு இந்த இதை போடுறா அப்படின்னு சொல்லி பேரண்ட போட வச்சு அது கேட்டுட்டு இருக்கு. என்னமோ சில நல்ல சீதவிய பயான் கேட்கறவங்களும் இருக்கிறாங்க. அந்த நாடகம் சினிமா அது இது லொட்டு லொசுக்கு இந்த பிக் பாஸ் மாதிரி உள்ள நிகழ்ச்சி இதெல்லாம் இருக்கா? இங்க இந்த நாட்டுல இருக்கா? நிறைய. எனக்கு என்ன தெரியுங்கிறாரு. அன்பானவர்களே, இப்படி காலத்தினுடைய கோலங்களால் கெட்டு போய்விட்ட இளைய தலைமுறையை மீட்டெடுக்க வேண்டியது பெரியது. ரொம்ப மோசம் என்ன தெரியுமா? இன்னைக்கு நம்ம பெண்கள், முஸ்லிம் பெண்கள் தன்னுடைய அழகை சோசியல் மீடியாவில் பகிர்வது, போட்டோவை பேஸ்புக்ல போடுறது, சிவி சிங்காரிச்சு அழகுபடுத்தி ட்ரெஸ் போட்டு நகை போட்டு எல்லாம் பண்ணி இப்படி ஒரு இது எடுத்து அப்படி உள்ள ஷேர் பண்ணி நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க. இது உருப்படுமா? இது இல்ல. நீ அழகா சேலை உடுத்தி எல்லாம் பண்ணி உன் வீட்டுல உள்ளவன்ட்ட காட்டு, உன் வாப்பா உம்மாட்ட காட்டு, கல்யாணம் ஆனவளா இருந்தா கணவன்கிட்ட காட்டு, நான் எப்படி இருக்கேன்னு அங்க கேளு. பப்ளிக் ஒப்பீனியன் கேட்கிறா நான் எப்படி இருக்கேன்னு. அப்ப இவனுக்கு பேர் என்ன? உண்மையாகவே தவறான பெண் தானே இது. இது நடத்தை சரியில்லாதவள் செய்கிற வேலை தானே. ஒரு பெண் தன்னை அலங்காரப்படுத்தி கொண்டு அடுத்தவனிடம் காட்டி நான் எப்படி இருக்கேன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான்னா அவ எந்த மாதிரி பொண்ணு? இன்னைக்கு கெட்டு போயிருக்கிற நவீன தலைமுறையினுடைய உச்சகட்ட அசிங்கம் இது. ஒரே ஒரு ட்ரெஸ் மாத்திரம் இன்னொரு போட்டா போடு, உள்ள ஏற்றி விடு. நிறைய பேர், இன்னும் சில பேர் உடம்ப பூரா காட்டி இங்க மட்டும் ஒரு துண்டை போட்டு மாஸ்க் போட்ட மாதிரி மறைச்சுக்கிறது. கொரோனா காலத்துல போட்டோம்ல அந்த மாஸ்கை போட்டு மறைச்சு முழுசா காட்டி இதுல தத்துவம் வேற. நான் தான் மறைச்சுதானே காட்டுறேன். என்னத்தை மறைச்ச? ஒரே ஒரு முதல்ல ஆடை அலங்காரங்களை, உன் ஆபரணங்களை, உன் உடல் அமைப்பை இதையெல்லாம் அடுத்தவர்களுக்கு பகிர சொல்லிய அதிகாரத்தை உங்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய எந்த செக்ஷன் கொடுத்துச்சு? சரியத்தினுடைய எந்த பிரிவு இதை அனுமதிச்சது? பள்ளிவாசலுடைய மெஹராப் இல்லைன்னா ரொம்ப மோசமான பெண் அது. ஹதீஸ்ல ஒரு இஷாரா சொல்லுவாங்கல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஹிய கதா வ கதா. ஒரு நபி மொழியில மோசமான பொம்பளைகளை சொல்றப்போ அந்த பொண்ணு, அந்த பொம்பளை கதா ஓ கதா அப்படிம்பாங்க. கதா ஓ கதான்னா தமிழ்ல கரெக்டா டிரான்ஸ்லேஷன் பண்ணா மேப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க சொல்ற பழக்கம் இருக்கா? மேப்படி, ஒரு மாதிரி, ஒரு சம்திங் ராங், இப்படி எல்லாம் சொல்றோம்ல, அந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துவாங்க. தன் அழகை அடுத்த ஆடவர்கள் ரசிப்பதற்கு எவள் காட்சிப்படுத்துகிறாளோ அவர்கள் காண வேண்டும், ரசிக்க வேண்டும், நன்றாக இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இவன் எவெல்லாம் இந்த மாதிரி படங்களை பகிர்கிறாளோ நீங்க போய் அதுல உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் படிங்க. எவ்வளவு பேர் என்னென்னவெல்லாம் வாந்தி எடுத்து வச்சிருக்கான்னு தெரியும். நீ யார் வீட்டு சீதேவியோ, உன்னுடைய தகப்பனாரா ஆஜியாரா இருக்கலாம், அஜர்த்தா இருக்கலாம், ஒரு நல்ல குடும்பமா இருக்கலாம், நீ தூக்கி உன் போட்டோவை போடுற, உன்னுடைய பதிவை போடுற, என்ன நடக்குது? அவன் வர்ணிக்கிறான், நீ அப்படி இருக்க, நீ இப்படி இருக்க, உன்னுடைய இந்த இது இப்படி இப்படி இருக்குது. அசிங்கமாக கண்ணியமானவர்களால் வாசிக்க முடியாத, அச்சிலற்ற கூடாத கன்றாவி விஷயங்கள் எல்லாம் எழுதப்படுகிறது. இது பேஸ்புக்ல, இன்ஸ்டால உங்களுடைய போட்டோக்களை இப்படி பகிர்றதுக்கு யாரு சொன்னா? சில பேர் எல்லாம் வர வர பிச்சை எடுக்கிற ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க. ஆமா, காலத்தால இறங்கணும், ஏதாவது ஒரு படத்தை போட வேண்டியது, நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுங்க, மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க. இந்த லைக் பிச்சை எடுக்கிறதுன்னு ஒண்ணு இப்ப புதுசா ட்ரெண்ட் ஆயிட்டு. இந்த பிச்சைக்கு பேர் லைக் பிச்சை. நம்மளாம் சோத்து பிச்சை தானே கேள்விப்பட்டிருக்கோம். ஏங்க, சோத்து பிச்சை, ரொட்டி பிச்சை, இப்படி எல்லாம், இது லைக் பிச்சை. மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க, நான் எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு போங்க.
எங்க சொல்லாம போயிடுவானோன்ட்டு எனக்கெல்லாம் லைக் பண்ணுவீங்களா? இது அட அல்லாஹ், இது என்ன மாதிரி போகும்னு தெரியலையே. அதாவது முந்தைய காலத்தை விட இந்த காலம் மோசமா இருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளவு மோசமாக நாம் வாழ்கிற காலத்திலேயே போகிறது என்பது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியான விஷயம். அழகை வெளிக்காட்ட கூடாது என்பது பெண்களுக்கான சிறப்பு சட்டம். நான் கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னு நினைக்கிறேன். குர்ஆன்ல சூரத்துன் நூர் கற்பொழுக்கம் குறித்த அனைத்து செய்திகளையும் பதிவு செய்கிற குர்ஆனுடைய அத்தியாயம் அந்நூர் அத்தியாயம். அதனால தான் சொல்லுவாங்க, பெண்களுக்கு என்ன ஓதி தர்றீங்களோ இல்லையோ அந்நூர் அத்தியாயத்தை சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்லுவாங்க. அந்நூர்ல ஆண்களின் கற்பொழுக்கத்தை அல்லாஹ் முதல் வசனத்துல பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? குல்லில் முஃமினீன யகுது மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே சொல்லுங்கள், ஆண்களுக்கு என்ன, அவர்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், ஏறெடுத்து அந்நிய பெண்களை பார்க்க வேண்டாம். சரி, வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும், அவர்கள் கற்பொழுக்கத்தோடு இருக்கட்டும், மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்றால் கற்பொழுக்கத்தோடு இருக்கட்டும். இந்த ரெண்டு தானே முடிஞ்சு, பினிஷ். தாலிக அஸ்கா லஹும், இது அவர்களுக்கு மிகவும் பரிசுத்தமானது. இதுக்கு அடுத்த வசனம் கேப்பே இல்ல. அடுத்த வசனம் குல்லில் முஃமினாத், நபியே முஃமினான பெண்களுக்கு சொல்லுங்கள். அதே வார்த்தை அப்படியே வருது. யகுதுன மின் அப்சாரிஹின், பார்வையை தாழ்த்தட்டும். அந்த செகண்ட் ஸ்டெப்பும் அப்படியே வருது. வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன், அவர்கள் கற்பொழுக்கத்தோடு நடக்கட்டும், மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். ஆம்பளைகளுக்கு சொன்ன ரெண்டும் இங்க முடிஞ்சு, சாப்டர் க்ளோஸ், விஷயம் ஓவர். ஆனா இதோட நிறுத்தல. மூணாவது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அல்லாஹ் கொண்டு வர்றான். யகுதுன மின் அப்சாரிஹின் வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன் வலா யுப்தீன ஸீனத்தஹுன், தங்கள் அழகை வெளியிலே காட்ட வேண்டாம் என்று நபியே சொல்லுங்கள். இது ஆம்பளைகளுக்கு சொல்லல. ஆம்பளைகளுக்கு ரெண்டு ஸ்டெப் தான். யகுது மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், மறைவிடங்களை பாதுகாத்துக் கொள்ளட்டும். மூணாவது ஒரு ஸ்டெப், அழகை வெளிக்காட்ட வேண்டாம்ங்கிறது அங்க வரல. ஆனா அடுத்த வசனத்திலேயே பெண்களுக்கு சொல்லுகிற போது அல்லாஹ் அதை சேர்த்து சொல்லுகிறான். வலா யுப்தீன ஸீனத்தஹுன், அழகை வெளிக்காட்ட வேண்டாம். நமக்கு சொல்லல, ஆனா நாமெல்லாம் காட்டுறதில்லை. சொல்லப்பட்டது அவங்களுக்கு தான், ஆனா அதுவை தான் காட்டுதுவோம். ஏன்னா ஒன்னும் சிம்பிள். ஒரு உதாரணம், ஒரு ஆண் அவன் தொழுகையில மறைக்க வேண்டிய அளவு என்ன தெரியுமா? ஒண்ணு வேண்டாம், இடுப்புல இருந்து முட்டிங்கால் வரைக்கும், தொப்புளில இருந்து முட்டி வரைக்கும் ஒரு துண்டு கட்டிட்டு ஒருத்தர் தொழுதா தொழுகை கூடுமா அப்படின்னா கூடும். கூடும். நம்ம எல்லா ட்ரெஸ்ஸும் போட்டு கண்ணியமா தொழுகிறோங்கிறது வேற. அடிப்படையா பேசா ஒரு தொழுகை கூடும். கூடுமா கூடாதா? முட்டியில இருந்து தொப்புளில இருந்து முட்டி வரைக்கும் ஒரு டவல் கட்டிட்டு ஒருத்தர் தொழுகிறார், கூடுமா கூடாதா? கூடும். ஏன்னா ஆண்களுக்கான அவுரத் என்கிற மறைப்பு பகுதி அவ்வளவுதான். ஆனா பெண்களை பொறுத்தவரை உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவுரத், முழுக்க முழுக்க. முகம், கை போன்றவை விதிவிலக்குகளான நேரங்களில் அது விதிவிலக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற சட்டத்தை தாண்டி டோட்டலா மறைக்கணும். ஆனா நீங்க இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க, ஆம்பளைங்க, நம்ம பசங்க, பொதுவாகவே ஆம்பளைங்க இங்க கழுத்துல இருந்து காலு வரையும் நீட்டா மறைச்சிருப்போம் ட்ரெஸ்ல. பொம்பளைங்க அப்படி மறைச்சிருக்க மாட்டாங்க. ஒப்பனாவே பேசலாமே, எந்த பையனாவது ஜன்னல் வச்ச சட்டை போட்டிருக்கானா? முதுகுல ஓப்பன் இருக்காது. இங்க வயிறு தெரிகிற மாதிரி இருக்காது. ஆம்பளை கரெக்டா போடுறான். ஆனா அல்லாஹ் ஆம்பளைக்கு அழகை வெளிக்காட்ட வேண்டாம்ன்ற சட்டமே சொல்லல. வலா யுப்தீன ஸீனத்தஹுன் இங்க இல்ல, அங்கதான் இருக்குது. எங்க மறைக்கணும், அழகை வெளிக்காட்டாதேன்னு சொல்றானோ அவங்கதான் இங்க சைட்ல ஒரு, இந்த சைட்ல ஒண்ணு, அங்க பின்னாடி பின்னாடி ஜன்னல். இப்போ எல்லாம் பின்னாடி துணி இருக்கான்னு தெரியல, அவ்வளவு பெருசு. இப்போ சைட்ல இங்க எல்லாம் ஒரு ஏர் விண்டோ ஒண்ணு, இங்க ஒரு ஒரு ஓட்டங்க. நம்ம யாராவது ஒரு சுப்பாலையாவது இப்படி ஒரு ஓட்டம் இருக்கா? இந்த பக்கம் சைட்ல விண்டோ இருக்கா? பூரா வெளிக்காட்ட வேண்டாம் என்று சொல்லப்பட்ட ஆடை அலங்காரம் பெண்களுக்கானது. இன்னைக்கு உள்ள வாலிப ஆண்களும் சரி, வாலிப பெண்களும் சரி, உச்சகட்ட அபாயம். வெட்கம், வெட்கம், வெட்கமும் ஈமானும் சேர்ந்தது. வெட்கம் போனால் ஈமானும் போய்விடும். ரசூலுல்லாஹ் சொன்னது, வெட்கம் போனால் ஈமானும் போய்விடும். ரெண்டும் சேர்ந்தவை. ஆடு மாடுகளுக்கு வெட்கம் இல்லை. ஒரு மாடு நடு ரோட்ல நின்று யூரின் போறதுக்கு மாடு வெட்கப்படாது. மனிதனாக பிறந்தவன் வெட்கப்பட வேண்டும்.
ஒரு மாடு குப்பை தொட்டியில படுத்து தூங்கறதுக்கு அது வைக்கப்படாது. நாம அங்கே எல்லாம் படுக்க மாட்டோம். மிருகங்கள் ஒரு இனத்தோடு சேருவதற்கு இடமும் மறைவும் தேவைப்படாது, மனிதனுக்கு தேவைப்படும். நாம கண்ட இடத்துல ஒண்ணுல ரோட்ல நின்றுட்டு நம்ம சாப்பிடுறது கூட முருவத்துக்கு மாற்றம் என்பார்கள் உலமாக்கள். நடு ரோட்ல நின்று திங்கலாமான்னா, நல்ல சாட்சிகள் தேவைப்படுற இடத்துல ரோட்ல நின்றுட்டு தின்னுட்டு இருக்கிறவனோட சாட்சியை ஏத்துக்க வேணாம்னு சொல்லி நீதிபதிகளுக்கு பாடம் சொல்லுகிறது இஸ்லாம். மனிதநேயம் மிக்க மார்க்கம். வெட்கம் மிருகங்களுக்கு அல்லாஹ் வைக்கவில்லை, மனிதர்களுக்கு மாத்திரம் வைத்தான். அதிலே கூடுதலாக பெண்களுக்கு வைத்தார். ஆனால் இந்த 2000க்கு பிந்தைய வாலிப பெண்களில் பல பேர் தங்கள் அழகை அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்கு இவ்வளவு தூரம் ஆர்வப்படுகிறார்கள் என்றால், போன காலத்தை விட இன்றைக்கு நாம் எவ்வளவு கெட்டு போயிருக்கிறோம் என்பதை புரிய முடியும். மிக தெளிவாக ஆடை விஷயங்களில் நபிகளாரினுடைய வரையறைகள் இருக்கிறது. 3 தடை தான். அளவை விட குட்டையான ஆடைகள் உடுத்த வேண்டாம், மிகவும் மென்மையான ஆடைகள் உடுத்த வேண்டாம், டைட்டான ஆடைகள் உடுத்த வேண்டாம், டைட்டா டிரெஸ் வேண்டாம். இந்த 3 தான் மிக முக்கியமான 3. அல்லாஹ் யகூன மலாபிசுஹுன்ன கஸீரா, குட்டையாக இருக்க வேண்டாம், வலா வஜ்ஜிகா, டைட்டாக இருக்க வேண்டாம், வலா ரகீகா, மெல்லிய ஆடை வேண்டாம். இது எதையெல்லாம் வானான்னு சொன்னாங்களோ அதை மட்டும்தான் இன்னைக்கு போடுறாங்க. ஆடைகளை எடுப்பதற்கு அனுமதி கொடுக்கிறவர்களை சொல்லுகிறேன். வாலிப ஆண்களும் அப்படி, வாலிப பெண்களும் அப்படி. அன்பான பெருமக்களே, இவங்கெல்லாம் நாளைக்கு புள்ள பெற்று இவங்கெல்லாம் மகன் மகளை எல்லாம் வளர்க்க போறப்போ அந்த குழந்தைகள்கிட்ட இந்த தாயினுடைய ரிஃப்ளெக்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலையே, அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்குன்னு தெரியலையே. நீயே இப்படி வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டீங்கன்னா உன் பையன் பிள்ளையெல்லாம் எப்படி போடும்? குழந்தைகளுக்கும் தாயின் குணாதிசயத்திற்கும் ரொம்ப தொடர்பு. தந்தையின் குணத்தை விட தாயின் குணத்திற்கும் குழந்தையின் குணத்திற்கும் தொடர்பு அதிகம். தெரியாமையே பத்திக்கும். தாயிட்ட இருந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு தாய் எப்பா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் பிடிக்கும் சொல்லவே வேணாம். உங்கள்ட்ட உள்ளதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அங்க வந்துடும். அவங்களுக்கும் அது பிடிக்காது, அவங்களுக்கும் அது பிடிக்கும். தாயிடமிருந்தான தாக்கம் என்பது யாரும் சொல்லித்தராமலேயே தொற்றிக் கொண்டுகிற அதீதமான தாக்குதல். அது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்தி ஒண்ணு சொல்றேன், எல்லாத்துக்குமே தெரிஞ்சது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய மனைவி மகனை விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க இல்லையா? எங்கங்க? மக்காவுல. மனைவி ஹாஜரா அம்மையார், குழந்தை இஸ்மாயில், ஒரு டப்பால பேரிச்சம்பழம், ஒரு கூச்சால தண்ணி, ரெண்டையும் கொடுத்துட்டு வச்சு கொண்டு கிளம்பிட்டாரு. அது 2 நாளைக்கு தான் பத்தும். அந்த அம்மா கேட்டாங்கல்ல, எங்க போறீங்க? அல்லாஹ் அப்படி போக சொன்னானா எங்களை விட்டுட்டு? அல்லாஹு அமரக பிஹாதா, அல்லாஹ் உத்தரவிட்டானா? நான் அல்லாஹு அமரனி, ஆமா அல்லாஹ் உத்தரவிட்டான், உங்களை இங்க விட்டுட்டு போக சொன்னான். அந்த அம்மா என்னங்க சொன்னாங்க? நிறைய பயான்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபைதன் லா யுதையுனா, அல்லாஹ் சொன்னான்னா செஞ்சிருங்க, அப்படியே செய்யுங்க, எங்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அவங்க விட்டாங்க, போனாங்க, வச்சாங்க, எல்லாம் முடிஞ்சு. இதே வரலாற்றில் இதை அப்படியே நிறுத்துங்க. இங்க நிறுத்திட்டு கொஞ்சம் என் கூட வாங்க. பக்ரீத் அன்னைக்கு திரும்ப 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 நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம்ல, பாறையில அறுப்பதற்கு மகனை படுக்க வைத்து கையில கத்தி, தீட்டப்பட்ட கத்தி, ஏற்கனவே 3 நாள் கனவுல கன்ஃபார்ம் ஆயிருக்கு, எடுத்து அறுக்க போறப்போ பையன்கிட்ட ஒப்பீனியன் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? நான் இந்த மாதிரி அறுக்கிற மாதிரி கண்டிருக்கேன், இறைவனுடைய உத்தரவு, நான் என்ன செய்யட்டும்? ஃபந்தூர் மாதா தரா. அறுக்க போறவர்கிட்ட யார்கிட்டயாவது கேட்டா என்ன பதில் வரும்? சும்மா நம்ம எவனையாவது அறுக்கலாம் வேணாம், கூப்பிட்டு உன்னை அடிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன், அடிக்கட்டுமான்னா சொல்றதுக்குள்ள அவன் உன்னை அடிச்சிருவான். ஃபந்தூர் மாதா தரா கேட்கிறாங்க, ஒப்பீனியன் என்ன? குழந்தைகிட்ட என்ன ஒப்பீனியன் பதில் வந்தது தெரியுமா? யா அபதி ஃபஅல் மா துமர். உங்களுக்கு அல்லாஹ்ட்ட இருந்து உத்தரவு வந்திருந்தா அறுத்துருங்க. இது எங்க இருந்து வருது தெரியுமா? அவங்க அம்மாட்ட இருந்து வருது. அங்க நிறுத்துங்க. அங்க அவங்க அம்மா சொன்னாங்கல்ல, எங்களை விட்டுட்டு போறீங்களே, ஏன் போறீங்க? அல்லாஹ் உத்தரவிட்டால் நீங்க போங்க, அவன் பார்த்துக்குவான். அந்த தாயின் தாக்கம் தான் பாறையில படுத்திருக்கிற போது உயிர் போய் விடுகிற அபாயத்தில் அந்த குழந்தை சொல்லுகிறது, யா அபதி ஃபஅல் மா துமர் சதஜுதி இன்ஷாஅல்லாஹு மினஸ் சாபிரின்.
நான் பொறுமையா தான் இருப்பேன், ஆண்டவன் உத்தரவா இருந்தா நீங்க உத்தரவுப்படி கரெக்டா பண்ணுங்க. அதாவது தாய் சொல்லாமையே தாயின் தாக்கம் குழந்தையை தொற்றும். இன்னைக்கு இருக்கிற இந்த பேஸ்புக் பெண்களும் இன்ஸ்டா பெண்களும், அல்லாஹ் அக்பர், இதனுடைய அடுத்த தலைமுறை, இவர்களால் வளர்க்கப்படுகிற தலைமுறையை நினைச்சா பயமா இருக்கு. வயசானவங்க கூட இன்னும் கொஞ்ச நாளைக்கு யூடியூப் பார்த்து அவங்க மௌத்தா போயிடுவாங்க. இன்னைக்கு எல்லாரும் குடும்ப பெண்கள் 40 வயசு 50 வயசு எல்லாம் மருதாணி போடுறதுல இருந்து, சமைக்கிறதுல இருந்து, தோசை சுடுறதுல இருந்து எல்லாத்தையும் யூடியூப் தான் இப்ப பெரிய உஸ்தாத். அந்த மாதிரி நல்லா தான் சமைச்சிட்டு இருக்குது. அது போட்டு நானும் யூடியூப்பை பார்த்து சமைக்கிறேன், எல்லாரும் சமைக்கிறாங்கன்னு சொல்லி நானும் பாயாசம் காய்ச்சிட்டு போறேன் பிஸ்மில்லான்னு ஆரம்பிச்சு யூடியூப்பை போட்டுவிட்டு 5 நிமிஷமா அதை ஓட விட்டு அடுப்படியிலேயே யூடியூப் அவன் எவனோ சொல்லிக்கிட்டே இருக்கிறான், இது பண்ணிக்கிட்டே இருக்குது. கடைசியில சாயந்தரம் 5 மணிக்கு களியை கிண்டி இறக்குது. களி தெரியுமா? இவர்களுடைய அத்தனையும் இன்றைக்கு மீடியாவா போயிடுச்சு, சோசியல் மீடியாவா போயிடுச்சு. மற்றவர்கள் கூட மற்றவற்றுக்காக பயன்படுத்துவதை தப்புன்னு சொல்லல, ஆனால் வாலிப ஆண்களும் வாலிப பெண்களும், இது ஸ்ரீலங்கா. இதனால நான் சொல்லியே ஆகணும். நீங்க வேணும்னா இணையதளத்துல போய் சர்ச் பண்ணி சர்ச் என்ஜின்ல இதை பாருங்க. அகில உலகம் முழுக்க ஆபாச படங்கள் எல்லாம் பதிவேற்றம் செய்யப்படுகிறது அல்லவா? மிகவும் மோசமான, வாயிலே சொல்வதற்கும் கண்ணிலே காண்பதற்கும் கூசுகிற ஆபாச காட்சிகள் அத்தனையும் வினாடிக்கு வினாடி பல லட்சம், 1000 எல்லாம் இல்ல, வினாடிக்கு வினாடி எவ்வரி செகண்ட் லட்சக்கணக்கில் பதிவேற்றம் ஆகுது இல்லையா? ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன தெரியுமா? உலகம் முழுக்க ஆபாச படங்களை பார்க்கிற நாடுகளின் பட்டியலில் முன்னணியில இருக்கிறது 2 நாடு. ஒண்ணு இந்தியா, இன்னொன்னு இலங்கை. போய் சொல்லல நான், இது பள்ளிவாசல் மெஹராப். நீங்க போய் பாருங்க, இணையதளத்துல சர்ச் பண்ணுங்க. ஆபாசங்க படங்களை அதிகம் பார்க்கிற நாடுகளில் நாம சும்மா உட்காந்துட்டு அமெரிக்காவில எல்லாம் அம்மனமா இருக்கிறாங்க, இதுல அப்படி இருக்கிறாங்க, ஆஸ்திரேலியாவில் அப்படி இருக்காங்க, நியூசிலாந்துல இப்படி இருக்காங்க நாம விட்டுட்டு இருக்கிறோம். புருடா, உண்மை என்னன்னா ஆபாச படங்களை அதிகம் பார்ப்பதிலும் பகிர்வதிலும் முன்னணியில இந்த 2 நாடுகளும் இருக்கிறது என்றால் நம்முடைய தாவத்தும் நம்முடைய உழைப்பும் நம்முடைய உபதேசங்களும் நம்முடைய சீர்திருத்தங்களும் போக வேண்டிய தூரம் ரொம்ப தூரம். நான் பெண்களை மட்டும் மையப்படுத்தி பேசவில்லை, வாலிபர்களையும் சேர்த்து சொல்லுகிறேன். அதாவது ஒரு நேரத்தில் இஸ்லாமிய வாலிபர்கள்னா பெருமை பெருமை, அல்லாஹ் அக்பர். துடிக்க துடிக்க அடித்து நொறுக்கப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வாலிபர். மதீனா முழுக்க முஸ்லிம்களாக்கி ரசூலுல்லாஹ் உள்ள வர்றப்பவே அவ்வளவு முஸ்லிம்களை வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தினவங்களுக்கு பேரு முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ் இன்னும் மதீனாவுக்கு போல, இப்பதான் போறாங்க. அவ்வளவு பேர் முஸ்லிம்கள் வந்து நின்றாங்க வரவேற்கிறதுக்கு. தலா அல் பத்ரு அலைனா மின் தனியாத்தில் வதா பாட்டு பாடி வரவேற்றாங்கல்ல. யார் முஸ்லீம் ஆகுனா அவங்கள? முஸ்அப் இப்னு உமைர். எல்லாம் வாலிபர்கள். கபாப் ரலியல்லாஹு அன்ஹு வாலிபர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்கு வர்றப்ப 26 வயசு. 26 வயசு வாலிபர். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வீரியமும் எழுச்சியும் எப்போது தெரிய வந்தது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்திலே சேர்ந்த போது. சேர்ந்த கையோட நேரா வந்து காபால நின்றுட்டு சொன்னாங்க, கத்தாபுடைய மகனாகிய உமர், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். என்னை எதிர்க்கணும்னா, நான் மதீனா போறதை தடுக்கணும்னா, எந்தெந்த அம்மாவுக்கெல்லாம் புள்ள வேணாமோ அவெல்லாம் வா வா, என் கூட ஒத்தைக்கு ஒத்த வா, பார்க்கலாம் வா. துணிஞ்சு மக்காவிலே பேசுகிற கூவுகிற தைரியமும் அந்த அபாரமான இஸ்லாமிய ஈமானிய தினமும் மருதி அல்லாஹ் இருந்தது. இன்னைக்கு நம்ம வாலிபர்களை பூரம் போய் மதுக்கடையில சில பேர்த்த தொழாவ வேண்டியதா இருக்கு. சொல்றதுக்கே கூச்சமா இருக்கு. மதுக்கடையில சில பேர் நிக்கிறான், சில பேர் கஞ்சா பாக்கெட்டோட சுத்துறான், சில பேர் எங்கேயாவது பிரிட்ஜுக்கு கீழே இப்படி இப்படின்னு நிக்கிறான், கையில என்னத்தையோ தேய்க்கிறான், ரேகையெல்லாம் அழிஞ்சு போயிட மாட்டேங்குது. போதையின் பிடியில வாலிப சமுதாயம். இந்த நாடு எப்படின்னு தெரியல. குல்லு முஸ்கிரின் ஹராம் கலீலுஹு வ கஸீருஹு ஹராம். எல்லா போதையும் ஹராம். கம்மியா இருந்தாலும் ஹராம், கூடுதலா இருந்தாலும் ஹராம். நல்ல வேளை ரசூலுல்லாஹ் இந்த வார்த்தையை சொன்னாங்க. கம்மியா இருந்தாலும் ஹராம், கூடுதலா இருந்தாலும் ஹராம்னு சொன்னது நல்லதா போச்சு. இல்லைன்னா இவன் பாட்டுல ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் குடிக்கட்டுமா, ஒரு லெவல் ஏறாத அளவுக்கு, போதை ஏறாத அளவுக்கு குடிக்கட்டுமாம்மா. இந்த வார்த்தை இருந்ததுனால இன்னைக்கு 1 ஸ்பூன் குடிச்சாலும் ஹராம், 1 டீஸ்பூன் மது ஹராம்.
ஏன்னா இவன் அந்த அளவுகோடுலாம் இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும். சில பேர் எல்லாம் 10-15 வருஷம் குடியாரனா இருப்பான், அவன் ஒரு ஃபுல் அடிச்சாலும் தைரியமா நிற்பான், ஸ்ட்ராங்கா நிற்பான். புது குடியாரனா இருப்பான், அவனுக்கு அந்த கால்வாசி, அது பேர் என்ன, கோட்டர், ஒரு கோட்டர் அடிச்சாவே அவன் ஆட ஆரம்பிச்சிருவான். நம்ம நிலைமை பாரு, கோட்டர் ஆஃப் ஃபுல்லுன்னு எல்லாம் பேச வேண்டியது. பூரா போதையின் பிடியில், கஞ்சாவின் பிடியில், மருந்துகளின் பிடியில், ஊசிகளின் பிடியில். முதல்ல எல்லாம் இந்த ஹார்ட் பேஷண்ட்டுக்கு திடீர்னு உயிர் போயிருமோ என்னமோட்டு நாக்கு கடியில வைக்கிறதுக்கு ஒரு மாத்திரை கொடுப்பாங்கல்ல, அப்படி வச்சுட்டா உடனடியா அட்டாக் வராதுங்க. இப்ப அவன் அதுலயும் வந்துட்டான், நாக்கு கீழே வச்சுக்கிறான், பிஸ்மில்லான்னு ஒரு ரவுண்டா அவன் என்னமோ வச்சிருக்கான். காலையில காலேஜ்ல கிளாஸுக்குள்ள போறப்ப போட்டுருவான், எந்த அட்டாக்கும் வராது. பாத்தியாரெல்லாம் ரெண்டா தெரிவார், பாடமும் ரெண்டா தெரியும். அதாவது போதையினுடைய நிழல் கூட நமக்கு ஹராம், அந்த பக்கமே நகரக்கூடாது. மது ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால், போதையெல்லாம் ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் வாலிபர்கள் கவனிக்கணும். ஒரு கிராமவாசி ஒருத்தர் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வந்தார். அவர் என்ன நினைச்சுக்கிட்டாரு, இன்னும் மதுவெல்லாம் ஹராம் இல்ல, எல்லாம் குடிப்பாங்க போல தெரியுது, நம்ம ஊர்ல இருந்து முதல்ல முஸ்லீம் ஆகி நாம ரசூலுல்லாஹ்வை பார்க்க போறோம், நம்ம சார்பா ஏதாவது ஒரு கிஃப்ட் கொண்டு போவோம்னு ஒரு டின்னு நிறைய சரக்கு தீட்டு வந்தார். சரக்குன்னா புரியுதா, மது, ஒரு டின்னு நிறைய. யாருக்கு? அல்லாஹ்வின் தூதருக்கு இவருடைய அன்பளிப்பா கொடுக்கறதுக்காக. நம்ம பொதுவா இப்போ யாராவது ஆலிம் பார்க்க வர்றாங்க, நம்ம ஊர்ல இருந்து நல்ல இதானே கிடைக்கும், அதை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு, அந்த மாதிரி அவர் நம்ம ஊர்ல இருந்து ஹை லெவல் சரக்கு தான் எடுத்துட்டு வந்தார். டின்னோட இறங்கிருச்சு. அவர் புதுசா முஸ்லீம் ஆனவர். இங்க வந்த பிறகு விசாரிச்சா மதுவெல்லாம் நிரந்தர ஹராம் ஆயிடுச்சு. நைட்டு பகல் தொழுகிற நேரம் அல்லாத நேரம் 24 hours முழுக்க ஹராம்னு கேள்விப்பட்டார். பயத்தோட கொண்டு வந்து டின்ன வச்சுட்டார். சல்லாசி கேட்டாங்க, என்ன? எங்க ஊர்ல கிடைக்கும், கொஞ்சம் ஹை குவாலிட்டி அப்படின்னு அவரோட பாணியில சொன்னார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பதான் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹர்ரமல் கம்ர ஹுர்மத்தன் முஹப்பதா, நிரந்தர ஹராமாக அல்லாஹ் ஹராமாக்கிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அவருக்கு மூஞ்சியெல்லாம் சின்னதா போச்சு. அது எப்படியாவது அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் குடிக்கணும்னு நினைச்சிருப்பாரோ என்னமோ. அப்புறம் சொன்னாரு, சரி பரவாயில்ல, இது சரக்கு, நல்ல சரக்கு, மார்க்கெட்ல நல்ல போகும், அதனால நான் இதை எடுத்துட்டு போய் வித்தர்றேன்னு சொன்னார். எடுக்க போனார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எது குடிக்கிறது ஹராமோ அதை விற்கிறதும் ஹராமுன்னா. எங்க அப்படித்தானங்க, இன்னைக்கு பன்றி எரிச்சு ஹராமு, நம்ம கடை வைக்கலாமா? கூடாது. எது குடிப்பது ஹராமாக்கப்பட்டதோ அது விற்பனையும் ஹராமாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு ரொம்ப இதா போச்சு, வருத்தமா. சொல்லாம குடிக்க மாட்டேங்கிறாங்க, நல்லா வித்தரலான்னா விலை கிடைக்கும்னா அதுவும் முடியாதுங்கிறாங்க. சரி பரவாயில்ல சொன்னாரு, எனக்கு யகூதிகள் சில பேர் இங்க நண்பர்கள் இருக்கிறான் இதே ஊர்ல மதீனால, அவங்களுக்கு நான் அன்பளிப்பா கொடுத்துறேன். முஸ்லீமுக்கு கொடுக்க முடியாது, ஹராம. யூதர்கள் இருக்கிறான், அவன் யூதர்கள் அன்பளிப்பு கிஃப்ட் கொடுத்துறேன் நான். சல்லாசி சொன்னாங்க, எதை குடிக்கிறது ஹராமோ அதை அன்பளிப்பு செய்யறதும் ஹராம். இப்போ நாம பன்றி இறைச்சி ஹராமு, அதனால வேற ஒரு மாற்று சமயத்தவருக்கு 1 கிலோ வாங்கி கொடுப்போமா? அன்பளிப்பா? நம்ம அன்பளிப்பா வேற ஏதாவது கொடுக்கலாம், அத்தர் கொடுக்கலாம், பேரிச்சம்பழம் கொடுக்கலாம், எனத்தையாவது கொடுக்கலாம், இத கொடுக்க முடியாது. எனவே தடுக்கப்பட்ட ஒரு பொருளை நாம் பயன்படுத்துவது முடியாது, விற்பனை செய்வது முடியாது, அன்பளிப்பு செய்யறது முடியாது. அவர் ஒரு வழியா நொந்து போய் கடைசியா கேட்டே போட்டார், யாரு சொல்லலாம், நான் இதை என்ன பண்ணட்டும்? ஊர்ல பெரிய குப்பை தொட்டி இருக்குல்ல, சுபாத்தத்தை கவும்னா ஊர்லயே பெரிய குப்பை தொட்டின்னு ஒண்ணு இருக்கும்ல, லாஸ்டா ஊர் குப்பையெல்லாம் கொண்டு வந்து கொட்டுவாங்கல்ல, அதுக்கு பேரு. அதை சொன்னாங்க, அங்க போய் இதை ஊத்தி ஒட்டுமொத்த ஊருடைய நஜீசுகளும் கலக்கிற நாரி போன ஒரு தொட்டியில போய் இதை போட்டுட்டு வந்துருன்னு அல்லாஹ்வின் தூதரால் சொல்லப்பட்ட போதை இன்னைக்கு நம்ம பசங்களுடைய கையில. அவன் எப்ப பார்த்தாலும் எதையோ நசுக்கிட்டே இருக்கிறான், என்னத்தையோ உருட்டிக்கிட்டே இருக்கிறான். சில பேர்லாம் ரொம்ப நேரம் என்னென்னமோ பண்றான், ஃபேக்டரியில தயார் பண்ற மாதிரி, இங்க இது பண்ணி அது பண்ணி கடைசியில இப்படி கையில எடுத்துட்டு லெஃப்ட்ல பாக்குறான், ரைட்ல பாக்குறான், டபக்குன்னு வாயை திறந்து உள்ள வைக்கிறான். இந்த கபர்குடியில மண்ணை போட்ட மாதிரி டபக்குன்னு உள்ள இறக்கி வச்சிருவான். அவ்வளவுதான், பல்லு புடுங்கின மாதிரியே பேசுவானுங்க. இந்த
அப்பதான் பல்லு பிடிக்கிட்டு வந்தா சில பேர் எப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி அறவாசினா அல்பாதுகள் வார்த்தைகள்லாம் வரும். முஸ்லிம் வாலிப சமுதாயத்தினுடைய இன்றைய போங்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அன்பானவர்களே, நான் துவக்கத்திலே சொன்னதை மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஒரு காலம் வரும், மார்க்கப்படி வாழ முடியாத சூழல்ல நாலா பக்கமும் கெட்டவைகள் வரும். மார்க்கப்படி வாழணும்னா கையில நெருப்பு கங்கு வச்சிருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்திலும் மார்க்கப்படி வாழ்ந்தால் சஹாபாக்களின் கூலி கிடைக்கும். இன்னொரு விஷயம் முன்னாலே சொன்னது, முந்தைய காலத்தை விட அடுத்த காலம் மோசமாகவே இருக்கும். எனவே வீடுகளில் தயாராகிற உங்களுடைய வாலிப ஆண்கள், உங்களுடைய வாலிப பெண்கள், இனி வர்ற காலமெல்லாம் எப்படி தெரியுமா? என் பையன் எந்த போதை பழக்கமும் இல்லை, என் பிள்ளைக்கு தவறான எந்த கான்டாக்டும் இல்லை, என் பெண் பிள்ளைக்கு, இப்படிங்கிற மாதிரி இருந்தாவே அந்த வீடு சாலிகான வீடாக மாறிவிடும். அப்படி ஒரு அபாயம் உண்டு. வளரும் தலைமுறைக்கு இந்த ரெண்டு விஷயத்தை அழுத்தமாக சொல்லுங்கள். இஸ்லாம் அல்லாஹ் தேர்வு செய்து நமக்கு கொடுத்த மார்க்கம். இரண்டாவது விஷயம், உலகத்தில் அழகான வழிகாட்டுதல் வழங்கிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல் ஒப்பாரும் மிக்காரும் உள்ள ஒரு தலைமை கூட இந்த உலகத்தில் கிடையாது. அப்படிப்பட்ட அழகிய முன்மாதிரியை எந்த காலத்திலும் அழுத்தமான பிடிவாதத்தோடு பின்பற்றி வாழ வேண்டும். நியத்து வையுங்கள். வாலிப பெண்கள் மீதும் வாலிப ஆண்கள் மீதும் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைய வளரும் தலைமுறை ஆண்களையும் பெண்களையும் மார்க்க சட்ட பிரகாரம் அவர்கள் வாழ்வதற்கும், இஸ்லாமிய பற்றோடு வாழ்வதற்கும், இஸ்லாமிய நெறிகளை பின்பற்றி வாழ்வதற்கும், மௌத்தாகும் வரை அவர்கள் முஸ்லிமாக இஸ்லாமிய ஈர்ப்புள்ளவர்களாக இருந்து வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக என்கிற துஆவோடு நல்ல வாய்ப்பை இங்கு ஏற்படுத்தி தந்த இந்த பகுதியை சார்ந்த உலமா பெருமக்கள், இந்த மஸ்ஜிதினுடைய சங்கைக்குரிய நிர்வாக பெருமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும், பங்கேற்ற உங்கள் எல்லோருக்கும் ஜஸாக்கும் அல்லாஹு கைரா என்கிற துஆவோடு நிறைவு செய்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒன்று விரும்புகிறாங்க தமிழால்